கோடி மன்னவன் செய்யும் உரை கோடி கொல்லாது வானம் பெயர். மக்களுக்கு நன்மை செய்யாது தவறான ஆட்சி நடத்துமானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழையை பெய்விக்காது. Thank you.
அம்மா அம்மா வயிற்று பிழப்புக்கு கொத்தாட வந்துட்டாங்க அத்தா மகன் மாறி அம்மா அத்தா மகன் மாறி என்னப்பா கிடைக்கும்? மகராசி புண்ணியம் கொடுப்பாங்க. புண்ணியம் வேற என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அருள் கிடைக்கும். வேற வேற என்ன கிடைக்க போகுது? கிடைக்கும். நேரம் நேரமா நேரம் நேரமா அம்மா அம்மா பார்த்துட்டாலே ஜென்மங்க செய்திட்ட பாவம் மறந்தோடா நாமெல்லாம் எந்த இடத்துல ஒன்னா கூடுவோம். அது ஏமா சொல்ற? நேற்று காலையில ஆட்டம் முடிச்சுட்டு எப்ப 12 மணி அவன் பார்த்துட்டே இருந்தேம்மா. எதுக்கு? ஒயின் ஷாப்புக்கு போறதுக்குதான். ஒயின் ஷாப்பு அங்க போய் மதுரை பக்கத்துல மதுரையா
இந்த மக்கள் எங்க கூடுவாங்க தெரியுமா? எங்க? ஒயின் ஷாப்ல கூடுவாங்க ஆம்பளை பூரா. அங்க கூடி என்ன பண்ணுவீங்க? அவன் ஊத்திக்கிட்டு என்னடா ரோட இந்த ஆளை அழகுறான் அது மாதிரி அழக வேண்டியதான். அவரு கொல்லிக்காடா ரோடு போட்டு வச்சுக்கிறாரு. ஆமா, அவரை பத்தி பேச தேவையில்ல. ஆமா ஆமா, அங்க மட்டும்தான் கூடுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஆமா, வேற எங்க கூடுவாங்க? இன்னொரு இடம் இருக்குமா? எங்கடா? இந்த பொம்மையாட்டி போறா 104 வேலையில ஏரி வேலையில கூடுவாங்க. ஏரி வேலையில அங்க கூடி என்ன பண்ணுவாங்க? கும்பலா உட்காந்துக்குவாங்க. ஏ புள்ள அவன் இவனை வச்சுக்கிறாண்டி, அவன் இவனை வச்சுக்கிறாண்டி, இப்படிலாம் சொல்ற பொம்மையாட்டி அவனை வச்சுக்கிறான்னு தெரியல. உட்காந்து கிடக்குறாங்க. ஆமா, அது கிடையாது. இந்த மாநில மக்கள்லாம் எப்ப தெரியுமா ஒன்னா கூடுவோம்? எப்ப? அம்மா கூடிடுவார் மக்கள் ஓடி மாத வெளியிடுது இந்த ரோடா. மகமாரி அம்மனுக்கு. ஆமா, அந்த அம்மனுடைய அருகாமையில் இருந்து மாரியம்மனுக்கு அரகரா போடணும், முருகனுக்கு கோயந்தா போடணும். அந்த அம்மனுடைய அருகாமையில் இருந்து ஆமா அந்த அம்மனை பாதுகாக்கக்கூடிய ஆளை யாரும் தெரியுமா? அது யாருமா? நான் தானே. நீயா? நீ இருந்தா அப்படியே ராத்திரியா கொண்டு போய் எங்க வித்துட்டு வந்தாலும் வந்துருவ நீ. ஆமா ஆமா, கோயிலுக்கு கொடுக்குறேன்னு கோயம்புத்தூர் அழிச்சிருவோம். அது கிடையாது. அந்த அம்மனுடைய அருகாமையில் இருந்து அந்த அம்மனை பாதுகாக்கக்கூடிய ஆளை யாரும் தெரியுமா? அது யாரு? தெரியாதா? குருசாமி. அம்மா பொங்கங்காடல் மீது தங்கி விளையாட ரங்கநாதன் சோதரி. அந்த ரங்கநாதன் சோதரி. அம்மா ரங்கநாதன் சோதரி. அந்த ரங்கநாதன் சோதரி. அந்த தங்கள் வெட்டை பாடிட வந்தனை கத்து என்னை யாதரி. அம்மம்மா கத்து என்னை யாதரி. அந்த வயிற்றுக்கு சோர வந்துட்டு அந்த மகமாரி. அந்த மகமாரி. எத்தனை மணிக்கு ஒண்ணு நன்றி இந்த பாட்டு படிக்காதடா, எனக்கு வச்ச ஆதிதாடா. அட பொசகட்ட பொட்ட பையில உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா. ஆமா, இப்போ உனக்கு எனக்கு சண்டை, இப்போ உனக்கு எப்போது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை, உனக்கு எப்போது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை, உனக்கு எப்போது மண்டை. உனக்கு எனக்கு சண்டை, உனக்கு எப்போது மண்டை. உனக்கு ஆம்படியா கேக்குதாடி? அடி உனக்கு எனக்கு சண்டை, இப்ப உடைய போதும். என்னடா அந்த அம்மா பாரு, கட்ட சொல்லுங்க, கட்டுக்காரங்க கட்ட சொல்லுங்க.
எனக்கு வீட்டார் வேண்டாம். வேணாம் இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு வேண்டாம். ஹாய், இது என்ன உலகம்? ஓ இதான் கம்ப்யூட்டர் உலகமா? கம்ப்யூட்டர் உலகம். பொண்டாட்டி நம்ம நாள் கிடையாது. அது எனக்கு தெரியும் மச்சான். நீ கொஞ்சம் வாயை திறக்காத என்ன போதும். இதுதான் கம்ப்யூட்டர் உலகம். ஆமா. இப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் உலகத்துல இந்த பெண்கள் தான் பெருசுன்ற நானு. ஐயோ இல்லையம்மா. என்னடா? ஆம்பல் தான் பெருசு. பெண்கள் தான் பெருசு. ஆம்பல் தான் பெருசு. பெண்கள் தான் பெருசு. நீ சொல்லவே சொல்லாத. ஏன்? நாங்க இல்லாத ஒன்னால புள்ள பார்க்க முடியாது. கம்முனு ஏங்க? இங்க இருந்து கிடுகிடுன்னு நேரா விழுப்புரம் போவோம். அப்படியே ஊசி மூலமா குழந்தை பெற்றுப்பாங்க. கண்ணா என்னடா ஐயோ கண்ணா சொல்றான். இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க பொம்னியாட்டி. ஆமா. ஆம்பல் தான் பெருசுங்கிறான், பொம்பல் தான் பெருசுங்கிறான். அதுக்கு நான் அர்த்தம் சொல்றேன். நாங்க எல்லாம் புள்ள பார்க்க முடியாதுன்னு கேக்குறேன். அந்த பொம்னியாட்டி என்ன சொல்றான்? எப்படி? நாங்க ஊசி போட்டு புள்ள பெற்றுக்குவோம் அப்படிங்கிறால. ஊசி போட்டு புள்ள பார்க்கலாம். ஒரு 5 வயசு அதனால கொண்டு எங்க வைக்கிறோம்? பள்ளிக்கூடம் சேர்க்கிறோம். பள்ளிக்கூடத்துல சேர்க்கல. அம்மா பேர் என்னன்னு கேட்டா அந்த புள்ள விவரம் தெரிஞ்ச புள்ள என்ன சொல்லிவிடுவான். அப்பா பேர் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவான். ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏன் ஊசி கவுண்டர்னா போகுது? ஊசின்னு சொல்லணும். ஊசி கவுண்டனியா எந்த மரியாதை கெடுக்கிறான்? எந்த மரியாதை ஆட்ட கெடுக்கிறான்? ஊசின்னு சொல்லு. ஏன் மரியாதை கெடுக்கிறீங்க? கண்டபாணி மாமா நீங்க அடிக்காத. நீங்க அடிச்சாலும் வேஸ்ட். 1 ரூபா காய்ச்சி கொடுக்க மாட்டாங்க. என்னடா? ஆமா வணக்கம். வாங்கப்பா. வணக்கம். வணக்கம். சபையை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சி முன்ன சபை. லட்சுமி ராஜ்யம் பொருந்திய சபை. இப்பேற்பட்ட சபையில அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுடைய பாதாரங்களுக்கும் அத காலம் சென்ற என் ஆரோயர் மாமா ராமசாமி அப்பேற்பட்ட மாமாவுடைய பாதாரங்களுக்கும் மற்றும் நம் நாடகத்தார் அனைத்து பேர் பாதாரங்களுக்கும் உனக்கும் சின்னம் திருவன் அநேக கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் வா சொல்றேன். என்னடா சிரிக்கிற? புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னன்னு? உன் பேர் தான் தாதி. என்ன தாதி? சுந்தர தாதி. என் பெயர் தான் சுந்தர தாதி. நல்லா கேட்ட பத்தியா? நல்லா எனக்கு நீங்க எல்லாம் வரீங்க. தலைவாசக்காரன் வரான், ஒரு பொண்டாட்டி பிடிச்சிட்டு வரான். சூழவாசக்காரன் ஒரு பொண்டாட்டி பிடிச்சிட்டு வரான். ஆமா அப்படின்னு சொன்னா பாத்தியா? ஆமா. பஞ்சாயத்து இத பஞ்சாயத்து வைக்கிறீங்க. அம்மா சொன்னாங்க பாத்தியா? ஆமா. இன்னைக்கு அந்த நாடகத்துல மட்டும் தானே உனக்கு பொண்டாட்டி. கண்டிப்பா அதனால பொண்டாட்டி பெண்ணின பெண் எல்லாத்துக்கும் சோச்சோட வரீங்க. கேட்டு தனியா கட்டி பிடித்துல நீ தானே உன் பொண்டாட்டி வந்துக்கிறான். உன் பேரு? என் பேர் தான் சுந்தர தாதி. உன் பேரு சுந்தர தாதி. தாதி பொடி ஓயா. தாதி என்று சொன்னேன். நான் யார் இடத்துல அடைக்கலமா இருக்கிறேன், எந்த இடத்துல வாழுறேன், ஏதாவது உனக்கு விளக்கம் தெரியுமா? என்ன பண்றது? இந்த ஊருக்கு தான் வாயிரும். யாரு? மல்லுப்பேட்டில் பிறந்து இங்க 500 கிட்ட தான் வாயிரும். டாட்டாச்சி ஓட்டிக்கிட்டு. ஆமா. அது கிடையாது. அந்த பொன்னூர் அம்மனிடத்திலே அருகாமல் இருந்து பணிவிட வேலைகளை செய்து வரக்கூடிய என் பெயர் தான் சுந்தரத்தாதி. ஆமா. இன்றைய தினத்துல ஏதோ காரணம் தெரியவில்லை. ராணியம் அழைத்திருக்காங்க. ஆமா.
அது மட்டும் கிடையாதுடா. எப்பேற்பட்ட அழகு தெரியுமா எனக்கு? அப்பா எப்படி புரிஞ்சுதா? அது மட்டும் கிடையாது. அதாவது நீங்க பணிவிட செய்யக்கூடியான தாதி தாதி குழந்தைய கையில் அறிவு ஓடியா அதாவது ஆமா. கர்ணனுக்கும் பொன்னூரிக்கும் பிறந்த பிறந்த ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. விதியினால் அவதரித்த விசக்கேது இருக்கிறான். விஸ்வகர்மன் இருக்கிறான். ஆமா. அவனை வச்சிருக்கிறீங்க. ஆமா. பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மாட்ட போகணும். பையனை கூப்பிடு. கண்ணே விசக்கேதனா அப்பா அம்மா எடுத்திருக்காங்க. அம்மாவை பார்க்க போலாமா? போலாம். ஏய்